அனைவருக்கும் வணக்கம். நான் பேரின்பநாதன், மலேசியாவிலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு யோகா டீச்சர், யோகா தெராபிஸ்ட். கடந்த ஆண்டு மனுஷிலா தான் இந்த யோகா தெராப்பி கோர்ஸை முடித்தேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகாவும் எண்டோக்ரைன் சிஸ்டமும். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பாடியை பார்ப்போம். நம்ம பாடின்றது பல கோடி செல்களால் ஆனது. இந்த செல்கள் தான் டிஷ்யூவாக மாதிரி, டிஷ்யூ ஆர்கன்ஸாக மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அப்போ நம்ம உடம்புல பார்த்தோம்னா நிறைய சிஸ்டம் இருக்கு. ஏறக்குறைய நம்மளுடைய ஸ்கெலிட்டன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டைஜஸ்ட் சிஸ்டம், இப்படி நிறைய சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துல ஒன்று தான் நம்மளுடைய இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம உடம்புல உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நாம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் உள்ள இருக்கு. ஒன்று நம்மளுடைய நர்வ் சிஸ்டம். நம்ம நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நர்வ் இம்பல்ஸ் நம்மளுக்கு ஒரு சமிக்கை கொடுத்து நம்மள ஒரு வேலையை செய்ய தூண்டுது. இன்னொன்று நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டம். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க நமக்கு ஒரு கெமிக்கல் மெசேஜஸ் நம்மளுக்கு உருவாகும். இது எங்க உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிளான்ஸ்ல உருவாகும். ஓகே, இப்போ இந்த கிளான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிளான்ஸ் நம்மளுடைய ஒவ்வொரு முக்கியமான உறுப்புகள் பக்கத்துல இருக்கிறது. ஓகேவா? இப்ப நம்ம உடம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உடம்புல தனிச்சு ஒரு ஆர்கன் வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த ஆர்கன் என்ன செய்யும் அப்படின்னா, மற்றொரு ஆர்கனோட ஒரு தொடர்பு கொண்டு ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு தான் வேலை செய்ய முடியும். இப்ப நம்ம மற்றவர்களோட ஒரு கம்யூனிகேஷன் எப்படி பண்றோம்னா, நம்ம ஒரு பேச்சு மூலியமா பண்ணிக்குவோம். ஒரு பேச்சு மூலியமா நம்ம மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கிளான் இன்னொரு ஆர்கன் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஹார்மோன்ஸ் என்கின்ற ஒரு கெமிக்கல் வேதியியல் பொருளை மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்றாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற இந்த கிளான்ஸ் ஒரு வகையான கெமிக்கலை உருவாக்கும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த கெமிக்கல் ஒரு மெசேஜை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆர்கன்ல இருக்கக்கூடிய கிளாண்ட்ல போயிட்டு சேர்ப்பிக்கும். அங்க ஒரு ரிசப்டர் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை வாங்குறதுக்கு அங்க ஒரு இடம் இருக்கும். அங்க போயிட்டு இதை இங்க இருந்து இந்த மெசேஜை கொண்டு போய் கொடுக்கும். சிம்பிளா புரிஞ்சுக்கும் இதை. ஓகேவா? அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, எண்டோக்ரைன்ன்றது இந்த மெசேஜஸ் எப்படி போகும், இந்த கெமிக்கல் எப்படி போகணும்னா நம்ம ரத்தத்துல கலந்துதான் போகும். இப்ப எண்டோக்ரைன் சிஸ்டம்ன்ற மாதிரி இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அது எக்ஸோக்ரைன். எக்ஸோக்ரைம்ல டக்ட்ஸ் பாய்ப்பாங்க. டக்ட்ஸ் பாய்ப்போம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோமே, நம்ம லிவர் இருக்கு இல்லையா, நம்ம லிவர்ல பயல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் செக்ரேட் ஆகும். அப்ப இந்த என்சைம் இந்த என்சைம் என்ன ஆகும், இந்த பயல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பயல்ஸ் பிறகு கால் பிளாடர்ல போய் ஸ்டோரேஜ் பண்ணும். அப்ப இங்க இருந்து அது எப்படி போகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பைப் லைன் இருக்கும், ஒரு டக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பைப் லைன் வழியா அது அங்க போய் இருக்கும். பிறகு நம்மளுக்கு ஃபேட் செரிமானத்துக்கு அது உதவி செய்யும். அதே மாதிரி இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்ல டக்ட்ஸ் இருக்காது, ஒரு பைப் லைன் இருக்காது. எல்லா ஹார்மோன்ஸும் இந்த ரத்தத்துல கலந்துதான், அது இந்த ரத்தத்திலேயே தான் அடுத்த ஒரு ஸ்டேஷனுக்கு, அதாவது அடுத்த ஒரு உறுப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸுங்கள் சுரக்கப்படுது. ஆனா கரெக்டா அந்த ஹார்மோன்ஸ் எங்க தேவைப்படுதோ அங்கதான் அது போய் சேரும். எல்லா இடத்துகள்லயும் போய் எல்லா ஹார்மோன்ஸும் சேராது. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்க ஒரு ரிசெப்டர் இருப்பாரு, அந்த ரிசெப்டரை நோக்கி தான் அந்த ஹார்மோன்ஸ் கடந்து செய்யும். ஓகேவா? இப்ப ஹார்மோன்ஸ் அப்படின்னா, ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு பசி எடுக்குதா, அப்ப நம்மளுக்கு கெர்லின்ஸ் ஹார்மோன்னால தான் அது நம்மளுக்கு அந்த பசியை தூண்டும். ஒருத்தரை பார்க்குறோம், அவர் மேல நம்மளுக்கு அன்பு ஏற்படுதா, அது ஆக்சிடாக்சின்ன்ற ஒரு ஹார்மோன்ஸ்னால நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு
ரொம்ப சோகமா இருக்கும், அசதியா இருக்கிறோம், இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல கார்டிசோல்ன்ற ஒரு ஹார்மோன்னால தான் நம்ம அப்படி இருப்போம். அதே மாதிரி நம்ம ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா செரட்டோனின்ற ஹார்மோன்னால தான் நம்ம அப்படி இருப்போம். நல்லா தூங்குறோம் அப்படின்னு சொன்னா மெலத்தோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்னால நம்மளுக்கு இப்படி நல்ல தூக்கம் வரும். மெலத்தோனின் தான் அதை தூண்டுவிக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு, இந்த சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு உதவி செய்யுது. இப்ப இந்த ஹார்மோன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளான்ஸ்ன்றது ஒரு உறுப்பு. இந்த கிளான்ஸ் எங்க இருக்கும்? ஒரு உறுப்பு, ஒரு நம்மளுடைய ஒரு ஆர்கன்ஸ் பக்கத்துல தான் இருக்கும். இப்ப நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஆர்கன்ஸை நம்ம இந்த கிளான்ஸை நம்ம எங்க எங்க இருக்குன்னு பார்ப்போம். இப்ப மேல நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம தலைப்பகுதியில நம்மளுடைய மூளை. அப்ப முன்புறை மூளைக்கு கீழே தாலமஸ் இருக்கும். தாலமஸ் கீழே ஹைப்போதாலமஸ் இருக்கும். இந்த ஹைப்போதாலமஸ் தான் இந்த ஹோல் எண்டோக்ரைன் சிஸ்டையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த அந்த ஹைப்போதாலமஸ்க்கு கீழே தான் நம்மளுடைய பிட்டுட்டரி கிளாண்ட் இருக்கும். இந்த பிட்டுட்டரி கிளாண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, இதுதான் மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவோம். நமக்கு எப்ப ஒரு ஹார்மோன் தேவைப்படுது, எவ்வளவு தேவைப்படுது, எப்ப அந்த ஹார்மோன் தேவைப்படாது அப்படின்றத நிர்ணயிக்கிறது இந்த பிட்டுட்டரி கிளாண்ட் தான். ஸோ இதை தான் நம்ம மாஸ்டர் கிளாண்ட்றோம். இது எல்லா கிளாண்டையும் வந்துட்டு கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பைனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைனியல் கிளாண்ட் தான் நம்மளுக்கு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரந்து கொடுக்கும். இந்த ஹார்மோன் தான் நம்மளை வந்துட்டு நம்மளுடைய தூக்க நிலையையும் நம்மளுடைய விழிப்பு நிலையும் பேலன்ஸ் பண்றது இந்த மெலட்டோனின் தான். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தைராய்ட் கிளாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, தைராய்ட் கிளாண்ட்ஸ் தான் மிக முக்கியமான கிளாண்ட்ஸ். இந்த தைராய்ட் கிளாண்ட்ஸ் தான் நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்மளுடைய growth, நம்மளுடைய டெவலப்மெண்ட், நம்மளுடைய செக்ஷுவல் ஃபங்க்ஷன், இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட்ஸ் தான் இந்த தைராய்ட் கிளாண்ட். ஸோ இங்கே நிறைய ஹார்மோன் சுரந்து பல இடங்களுக்கு கடத்தப்படுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த தைராய்ட் கிளாண்டுக்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேராதைராய்ட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு 4 சின்ன கிளாண்ட்ஸ் இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் பாஸ்பரஸை வந்துட்டு எந்த அளவுக்கு மிகையும் ஆகாம ரொம்ப கம்மியாகவும் ஆகாம பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஹார்ட் பகுதியாட்ட நமக்கு தைமஸ் கிளாண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த தைமஸ் கிளாண்ட் தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு உதவியா இருக்குது. ஸோ நம்மளுடைய டபிள்யூபிசி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது. அதற்கு கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய பென்கிரியஸ் இருக்குது. ஸோ இந்த பென்கிரியஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எண்டோகிரைன் சிஸ்டத்துலையும் சேர்த்துக்கலாம், எக்ஸோகிரைன் சிஸ்டம்லையும் சேர்த்துக்கலாம். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம சீனியின் அளவு, அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சீனியின் அளவு மிகையும் ஆகாம குறைவாகவும் ஆகாம பேலன்ஸா வச்சுக்கிறதுக்காக இங்க இன்சுலின் மற்றும் குளுக்காகோன்ற ஹார்மோன்ஸ் சுரக்கப்படுது. ஓகேங்களா? இதுக்கும் கீழே போனோம் அப்படின்னா நம்ம கிட்னி இருக்கும். இந்த கிட்னியில தான் நம்மளுக்கு வந்துட்டு அடெனலின் கிளாண்ட், கார்டிசால்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த அடெனலின் கிளாண்ட்ன்றது நமக்கு அவசர கால உதவிக்கு எதுவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு பூனை ஏதோ குறுக்க வந்துருச்சு, நம்ம சடனாக ஒரு பிரேக் போடுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை செயலை தூண்டக்கூடியது வந்து இந்த அடெலினின் கிளாண்ட் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு செக்ஸ் ஆர்கனுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும், இந்த அடலினின் கிளாண்ட். ஓகேவா? இப்போ அதுக்கு கீழே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கோனாட்ஸ் இருக்கும். இங்கே நம்ம டெஸ்டிஸ் ஓவரிஸோட கிளாண்டில் நிறைய அங்கேயும் சில இதெல்லாம் சுரக்குது, சில ஹார்மோன்ஸுங்கள் சுரக்குது. இந்த ஹார்மோன்ஸுங்கள் நம்மளுடைய மசில்ஸுக்கு கூட ரொம்ப உதவியாக இருக்குது. செக்ஸ் உறுப்புகளுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. ஓகேவா? இது ஒரு மேலோட்டமா நம்ம இதை ஒரு கண்ணோட்டம் பார்த்தோம். இந்த எண்டோகிரைன் சிஸ்டம்னா என்ன, இது என்ன செய்யுது அப்படின்றத பார்த்தோம்.
இப்ப யோகா எப்படி இந்த எண்டோகிரைன் சிஸ்டத்துக்கு உதவி செய்யுது அப்படின்றத ஓகேங்களா. இப்ப நம்ம யோகா அப்படின்னு சொன்னா யோகானா என்ன அப்படின்னா யோகானா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஒரு கிளாஸ்ல போயிட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சுட்டு வர்றது கிடையாது. யோகா என்பது வாழ்வியல் முறை. யோகா என்பது வாழ்வியல் முறை. அப்ப இந்த வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஓகே, யோகா என்பது ஒரு வாழ்வியல் முறை. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா யோகாவை ஒரு யூசர் மேனுவல்னு சொல்லலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு வீட்டில் ஒரு டிவி வாங்குறோம், ஒரு கிரைண்டர் வாங்குறோம் அப்படின்னா அந்த வாங்கும் போது அது கூட சேர்த்து ஒரு 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 பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, யூசர் மேனுவல், அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. அந்த மாதிரி மனிதனாக வாழறதுக்கு நம்மளுடைய முனிவர்களும் ஞானிகளும் தந்தது தான் இந்த யோகா என்பது. அப்ப இந்த யோகான்றது ஒரு யூசர் மேனுவல். அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். ஓகேங்களா. இப்ப இந்த யோகா அப்படின்றது நம்மளுடைய பஞ்ச கோஷாவையும் அடங்கி இருக்கும். அதாவது வெறும் நம்மளுடைய அன்னமய கோஷா, அதாவது உடல்ல மட்டும் நம்ம பயன்படுத்தாம நம்மளுடைய பிராணமய கோஷா, மனோன்மய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, 5 கோஷாவையும் பயன்படுத்தி தான் இந்த யோகாவை நம்ம செய்யறோம்னு கிடையாது, இதை வாழ்றோம். யோகா என்பது ஒரு வாழ்வியல் முறை, அதை வாழ்றோம். ஓகேங்களா. இப்ப ஒரு சிம்பிளா எடுத்துக்குவோம், இந்த யோகா எப்படி நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு உதவி செய்யுது அப்படின்ட்டுங்க. ஓகே, பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா பண்டைய யோக முறையில வந்துட்டு எண்டோக்ரைன் சிஸ்டம்ன்ற ஒண்ணு இருக்காது. அங்க நம்ம ஞானிகள் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்தூல சரீரம், இந்த ஸ்தூல உடம்பு சரீரத்தை விட நம்மள சூக்ஷம சரீரத்தை கொண்டுதான் எல்லா விஷயங்களையும் நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சூக்ஷம சரீரத்துல அவங்க என்னத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த சக்ரான்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சக்ரா எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல பல இடங்கள்ல இருக்குது. அந்த சக்ராவுக்கு எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய இந்த சக்ராஸ் எங்க இருக்குதோ அங்கதான் நம்மளுடைய இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோமே, நம்மளுடைய ஆக கீழே எடுத்துக்கிட்டோம்னா மூலாதார சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. ஓகேவா. இங்க தான் நம்மளுடைய இந்த கோனாட், இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, இங்க தான் இந்த கோனாட் சிஸ்டம் இங்க தான் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் அதுக்கு மேல நம்ம சுவாதிஸ்தான சக்கராவுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கதான் நம்மளுடைய கிட்னி இருக்கும். அதற்கு மேல வரும் அப்படின்னு சொன்னா அங்கதான் நம்மளுடைய பென்கிரியஸ் இருக்கும். அங்கதான் நம்மளுடைய மணிப்பூரக சக்கரா, அங்க நம்மளுடைய பென்கிரியஸ் இருக்கும். அதுக்கு மேல வரும் அப்படின்னா அனாஹத்தா சக்ரா, அங்கதான் நம்ம தைமஸ் கிளாண்ட் இருக்கும். அப்ப ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அந்த சக்ராவுக்கு அருகில தான் இந்த கிளான்ஸுங்கள் இருக்குது. அதுக்கு மேல வந்து விசுச்சி சக்கராவுக்கு வரும்போது நம்மளுக்கு தைராய்ட் பேராதைராய்ட் கிளான்ஸ் இருக்கும். அதுக்கு மேல அஜின சக்கராவுக்கு வரும்போது நம்மளுடைய பீனியல் கிளாண்ட், அப்புறம் பிட்டுரி கிளாண்டும் இருக்கும். ஓகேங்களா. இப்ப இதுதான் இதனுடைய தொடர்பு. அப்ப நம்ம ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த சக்கரா, இப்ப உதாரணத்துக்கு மூலாதார சக்கரா, அந்த மூலாதார சக்கரா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்ப இங்க செய்யக்கூடிய சில இந்த பகுதிக்குன்னு செய்யக்கூடிய சில ஆசனாஸ், சில பிராணாயாமா, சில மெடிடேஷன், இந்த மாதிரி முத்ராஸ் இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நமக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகும். இந்த ஆரோக்கியமான சூழ்நிலை தான் நம்மளுடைய வாழ்வியல் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு உதவியா இருக்குது. ஓகேங்களா. இப்ப நம்ம பார்ப்போமே, இப்ப இந்த ஏரியா, இப்ப இந்த அதாவது இந்த 7 சக்கரா சொன்னோம் இல்லையா, இந்த 7 சக்கராலையும் எப்படி இந்த ஆசனாஸ், இந்த பிராணாயமா, இந்த தியானம், முத்ராஸ்லாம் நம்மளுக்கு உதவி செய்யுதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஆசனாஸ்ன்னு எடுத்துக்கோமே. ஆசனாஸ்னா என்ன அப்படின்னா நம்ம பதஞ்சலி சொன்னது ஸ்திரம் சுகம் ஆசனம். அப்ப ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னா
நம்மளுடைய ஸ்டெடியா இருக்கணும். நம்ம உடம்பு ஸ்டெடியா இருக்கணும். ஒரு போஸ் செய்யணும்னா நம்ம உடம்பு ஸ்டெடியா இருக்கணும். ஸ்திரமா இருக்கணும். ஸ்திரம்னா நம்ம எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம சுகமா, அதாவது நம்ம சொல்லுவோம் இந்த பிளஷரபிள் பெயின்னு சொல்லுவோம். அதை அனுபவிச்சுக்கிட்டு சுகமா இருக்கிறதுக்கு பேரு தான் ஆசனம். அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ஆசனா செய்யும் போது நம்ம உடம்புல வந்து ஒரு வலுவும் ஒரு நெகிழ்வுத்தன்மையும் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த நெகிழ்வுத்தன்மையும் வலுவும் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சுரப்பிகள் தூண்டப்படுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் முதல்லயே சொன்னேன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி கடத்தப்படுது அப்படின்னா ரத்தத்தின் மூலமா தான் கடத்தப்படுது. அப்ப நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீரா இருக்கு அப்படின்னா, அப்ப எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லா அது பயணிக்க முடியும். அப்ப இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு எந்த ஒரு பிளாக்கும் இல்லாம நல்லா பயணிக்கும். அப்ப பயணிக்கும் பொழுது அது போய் சேர வேண்டிய இடத்துல அதனுடைய மெசேஜை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மெசேஜ் விறுவிறுன்னு கிடைக்கிறதுனால நமக்கு அந்த செயல்கள் சட்டுன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப இன்னொன்னு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஆசனம் செய்யும் போது நம்மளுடைய இன்டர்னல் மசாஜ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வளைஞ்சி நெளியும் பொழுது இந்த உடம்பு வந்து இன்டர்னல் மசாஜ், அதாவது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம தைராய்டு சிஸ்டம் எடுத்துக்கோமே, நம்ம சர்வாங்காசனா காலை மேலே தூக்கி தலை கீழே இருக்கும். ஸோ சர்வங்காசனம் செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகணும், இந்த தைராய்டு சைட்ல நம்மளுக்கு ஒரு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அப்ப இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, இது அந்த பிளட் ஃப்ளோவை நல்லா சீராக்கி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ட்விஸ்டிங் ஆஸ்தனா அப்படின்னா, நம்ம ட்விஸ்டிங் ஆசனா செய்யும் பொழுது நம்மளுக்கு இந்த நம்மளுடைய பென்கிரியஸ் ஸ்டிமுலேட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய பெக் பேன், அப்போ பெக் பேன் பண்ணுறோம், இப்போ பின்னால் குனியிறோம், அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு இந்த அட்ரினல் கிளான்ஸுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால இந்த கிளான்ஸுங்க என்ன செய்யும்னா அதனுடைய ஃபங்க்ஷனை நல்லா பெட்டராக வேலை செஞ்சு கொடுக்கும், அந்த ஃபங்க்ஷனை. ஓகேங்களா? ஸோ இது ஆசனாஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம மூச்சு பயிற்சி அப்படின்னு வரும். மூச்சு பயிற்சி இப்ப பிராணாயமா அப்படின்னு. பிராணா என்றால் உயிர் சக்தி, ஆயமா என்றால் கட்டுப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல் உண்ண வேண்டாம் தானே களி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல் உண்ண வேண்டாம் தானே களி தரும். அப்ப நம்ம சுவாசத்தின் மூலமாகவே நிறைய விஷயங்களை நம்முள் கொண்டு வரலாம். இப்ப சில ஹார்மோன்ஸ் தட்டுப்பாடுகள் நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வெளியில இருந்து அதை எடுப்போம். அதாவது நம்ம ஒரு கிளினிக்ல போயிட்டு ஒரு ஊசி மூலமாகவோ ஒரு மருந்து மூலமாகவோ அந்த ஹார்மோன்ஸை நம்ம உடலுக்குள்ள செலுத்துவோம். ஆனா இந்த பிராணாயாமா விஷயத்துல பிராணாயாமா நம்ம நல்லா செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை நம்மளே சீரா மறுபடியும் சுரக்க ஆரம்பிக்கலாம். அதனால வெளியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தடுக்கலாம், அதை இல்லாமலும் ஆக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம பிராணாயமா செய்யறதுனால என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் சுரக்க முடியாத ஏதோ பாதிப்புக்குள்ளான சில ஹார்மோன்ஸுங்களை நம்ம உள்ளுக்கே சுரக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஓகே. இப்போ மூச்சு பயிற்சி இந்த பிராணாயமா சொன்னோம்னா ஏறக்குறைய நம்ம நாடி சோதனா, பிரம்மரி, கபாலபதி, இப்படி சில முறைகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம பிராணாயாமத்தில் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த பிராணாயாமப்படுத்த நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து மன அழுத்தம் குறையும். ஓகேங்களா? மன அழுத்தம் குறையும், நரம்பு மண்டல சமநிலையாகும், ஹார்மோன்கள் சீராக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, எப்படி இது குறையும் அப்படின்னா, முதல்ல நம்ம நரம்பு மண்டலத்தை எடுத்துக்குவோமே. நம்ம நரம்பு மண்டலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நரம்பு மண்டலத்தில் 2 வகையான நரம்புகள் இருக்கின்றது. ஒன்று சிம்பத்தெட்டிக், இன்னொன்று பேராசிம்பத்தெட்டிக். ஓகே, சிம்பத்தெட்டிக்ன்றது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மோட்னு சொல்லுவோம். இது வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் இது இருக்கும். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு
கார்டிசோல் அதிகமாக உருவாகும். ஸோ கார்டிசோல்ன்றது நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அப்போ நம்ம உடம்புல இந்த கார்டிசோல் அதிகமாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல ஹார்மோன்ஸ்கள் கம்மியாகும். நம்ம டென்ஷன் ஆகுவோம், ஒரு படபடப்பு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு நிறைய ஏற்படும். ஓகேவா? இது என்னத்தை கொண்டு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொன்னா இது நம்ம உடம்புல ஒரு தைராய்டு இம்பேலன்ஸை கொடுக்கும். தைராய்டு இம்பேலன்ஸ் நம்மளுடைய பென்கிரியஸ் சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே தான் நம்ம இன்னொரு நரம்பை நம்ம தூண்டுவிப்போம். இன்னொரு நரம்புன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய ரிலாக்ஸ் மோட்டுக்கு கொண்டு வரும். இந்த பேராசிம்பத்தட்டிக் மோட் நரம்புகள் தான் நம்மளுடைய ரிலாக்ஸேஷனுக்கு உதவும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட்டுக்கு கொண்டு வரும். ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட்டுக்கு கொண்டு வரும். ஸோ இங்கே நம்ம ஹீலிங் மோட்டுக்கு கொண்டு வந்துருவோம். ஸோ எப்போ நம்ம ரெஸ்ட் டைஜஸ்ட் அப்படின்றது ரெண்டும் நடக்குதோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஹீலிங் மோட் உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஹீலிங் மோட் நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ சிம்பத்தட்டிக் அப்போ நம்ம யோகா செய்யும் போது என்ன நடக்கும்னா சிம்பத்தட்டிக் லெவல் சிம்பத்தட்டிக் டோனை வந்து குறைச்சிட்டு பேராசிம்பத்தட்டிக்கை அதிகமாக்குவோம். இப்போ இந்த பேராசிம்பத்தட்டிக் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய கார்டிசால் குறையும், நம்மளுடைய பிட்டுட்டரி சீரா சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளுடைய பிட்டுட்டரி தான் நம்ம எல்லா ஆர்கன்ஸுக்கும் சிக்னல் அனுப்பணும் சொன்னோம் இல்லையா, மாஸ்டர் கிளாண்ட். அப்போ அதுதான் எல்லாத்துக்கும் நம்ம சிக்னல் அனுப்போம். இந்த ப்ரொடியூஸ் பண்ணணுமா, ப்ரொடியூஸ் பண்ண வேணாமா, நிறுத்தணுமா, இன்னும் அதிகமாக வேணுமான்ற ஒரு சிக்னலை வந்து இந்த பிட்டுட்டரி தான் மற்ற எல்லா கிளாண்ட்ஸுக்கும் கொடுக்கும். அப்போ இந்த பிட்டுட்டரிக்கு சிக்னலிங் வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் வந்து பேலன்ஸாக இருக்கிறதுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்ப்போமே, உதாரணத்துக்கு அந்த பிரம்மரி போன்ற ப்ரீதிங் இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய வேகஸ் நர்வ், நம்ம உடம்புல இந்த கிரேனியல் நர்வ்ல ஒரு நர்வ் தான் வந்து இந்த கிரேனியல் நர்வ்ன்றல ஒன்று தான் நம்மளுடைய இந்த வேகஸ் நர்வ். இந்த வேகஸ் நர்வ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்ம மூளை பகுதியிலேருந்து நம்ம கழுத்து பகுதி, நம்ம லங்ஸ், ஹார்ட், நம்ம வயிற்று பகுதி வரைக்கும் இந்த நரம்பு வரும். இது வந்து வேகஸ் நர்வ்னு சொல்லுவோம். இந்த நரம்பு என்ன செய்யும் அப்படின்னா இது நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேட் ஆகுனுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகும், நம்மளுடைய தைராய்டு ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவியும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேகஸ் நர்வை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வை நம்ம அதிகமாக கொடுக்கும். ஓகேங்களா? அந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோம் இங்கே. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் தியானம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த சக்கராவை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு ஒரு நிறங்கள் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு சிவப்பு மூலாதார சக்கரா சிவப்பு நிறம், சுவாதிஸ்தானம் ஆரஞ்சு கலர், அப்புறம் மணிப்பூரகம் மஞ்சள் நிறம், நம்மளுடைய ஹார்ட்டு ஹனாஹத்தா சக்கரா பச்சை நிறம். இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கலர் வச்சிருக்கிறோம். அப்போ நம்ம இந்த தியானத்தில் கூட நம்ம ஒவ்வொன்றுக்கும் இப்போ மணிப்பூரகம் வந்து 4 இதழ் கொண்ட தாமரைப்பூ, சாரி மூலாதாரம் 4 இதழ் கொண்ட தாமரைப்பூ, சுவாதிஸ்தானம் நம்மளுக்கு 6 இதழ் கொண்ட தாமரைப்பூ, மணிப்பூரகம் 10 இதழ் கொண்ட தாமரைப்பூ, இப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்ம ஒரு தியானம் பண்ணும்போது இந்த சிவப்பு நிறத்தில் இப்ப ஒரு மூலாதாரத்துக்கு தியானம் பண்றோமா, ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு 4 இதழ் கொண்ட தாமரைப்பூவை நம்ம மனசுல நிறுத்தி நம்ம தியானம் பண்ணலாம்.
இந்த மாதிரி நம்மளுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய தியானம் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய மனசு அமைதியாகும். அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு அமைதியாகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், திரும்பவும் நம்ம அந்த பேராசிம்பத்திக்கு தான் வருவோம். பேராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட்ல இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு அமைதிப்படும். ஸோ இந்த மனசு அமைதிப்படும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இந்த கார்டிசோல் கம்மியாகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொன்னோம் இல்லையா, அது கம்மியாகும். அது கம்மியாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ப இந்த பிட்டுட்டரி ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிட்டுட்டரி ஹைப்போதாலமஸ் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா சீரா வேலை செய்யறதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு ரிலாக்ஸா, இப்ப நம்ம ஒரு யோகா செய்யறோம், அதுக்கு முடிஞ்சு ஒரு ரிலாக்ஸேஷன் போவோம், லாஸ்டா ஒரு சவாசனால போயிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் போவோம். இப்ப இதெல்லாம் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல் வந்து ஓய்வு பெறும். அப்ப இந்த ஓய்வு பெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த எடினல் கிளாண்ட் அமைதி அடையும். ஓகேங்களா, இப்போ எடினல் கிளாண்ட்ல தான் நான் முதல்ல சொன்னேன் இந்த கார்டிசால் உருவாகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த படபடப்பு எல்லாம் அடங்கி நம்ம ஒரு காமா இருப்போம். அந்த காமான நிலையில வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த காம ஆகும் பொழுது தான் நம்மளுக்கு நல்ல நல்ல ஹார்மோன்கள்னு சொல்ல, இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிடோக்சின், மெலட்டோனின், செரட்டோனின், இப்படிப்பட்ட நல்ல ஹார்மோன்கள் வந்து சுரக்கும். அப்ப நம்ம கார்டிசால், அதாவது இந்த கார்டிசாலை கம்மி பண்ணும் போது தான் இந்த மாதிரி நல்ல ஹார்மோன்கள் மேலெழுந்து நம்மளுக்கு நிறைய வேலைகளை செய்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 90% ஹார்மோன் பிரச்சனைக்கு காரணமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தான். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட எடர்னல் கிளாண்ட் வந்து அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப அது அதிகமா வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய தைராய்டு வந்து அதனுடைய வேலைகள்ல வந்துட்டு ஓவர் வேலை செய்யுது இல்ல கம்மியா வேலை செய்யுதுன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். அப்ப இங்கிருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய மெட்டபாலிசம் பாதிக்கும், உங்களுடைய செக்ஷுவல் ப்ராசஸ் பாதிக்கும், உங்களுடைய ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல நடுநிலை இயக்கமும் பாதிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுல முக்கியம். அப்ப இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ் அப்படின்னா நம்மளுடைய இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஹார்மோனும் ஹைப்போதலமஸ் சொல்லும். அப்போ ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரிக்கு வரும், பிட்யூட்டரியிலேருந்து மற்ற கிளான்ஸுக்கு இதை அனுப்பும். ஓகேங்களா. இப்போ இந்த செயல்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு முதல்ல அமைதியான ஒரு காமான ஒரு நிலையை அடையணும். அப்பதான் அது வந்துட்டு இந்த வேலைகளை சிறம்பட செய்து முடிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இதுக்கு நம்ம இன்னும் சில விஷயங்கள் சொன்னோம்னா நம்ம முத்ராஸ் கூட செய்யலாம். இந்த ஒவ்வொரு சக்ராவுக்கும் முத்ராஸ் இருக்கு. ஆக்சுவலி நம்ம சக்ரான்னு பார்க்க வேணாம், இதை நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்குன்னு பார்ப்போம். இரண்டுமே ஒரே இதை தான் கொண்டாந்து கொடுக்கும், உங்களுக்கு ஒரே பலனை தான் கொடுக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு மணிப்பூரக சக்கரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள உடம்புல மணிப்பூரக சக்கராவுக்கு சமண முத்ரா நம்ம செய்யலாம். ஏன்னா நம்ம மணிப்பூரக சக்கரான்றது டைஜஷன் பார்ட். அப்ப சமண முத்ரா நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இப்போ மூலாதார சக்கரா நம்ம கோனாட்ஸுக்கு வந்துட்டு கணேச முத்ரா பிடிக்கலாம். அப்படிங்களா. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கிளான்ஸுக்கும் சக்கரா இருக்குது. அந்த சக்கராவுக்கான விஷயங்களை நம்ம சரிபட செய்யறோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ரெகுலரா நம்ம இந்த யோகா பிராக்டிஸ் பண்ணும் போது இந்த உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்டிசால் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ கார்டிசால் கம்மியாக ஆகுனுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மெலட்டோனின், நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் மெலட்டோனின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த மெலட்டோனின் தான் நம்மளுடைய தூக்கத்துக்குன்னு நான் சொன்னேன். இப்போ மெலட்டோனின் கூட சுரக்கும். நம்ம உடம்புல செரட்டோனின், இந்த ஹாப்பி ஹார்மோன், நம்ம எப்போதுமே கவலை இல்லாம சிரிச்சுன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்துட்டு இந்த செரட்டோனின் தான் நம்மளை கொடுக்கும். அப்ப இது அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும்.
இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நம்ம உடம்புக்கான அந்த சீனின் அளவு, ரத்தத்தில் சீனின் அளவு கம்மியாகிறது, குறைவாக இருக்குது, அப்போ கம்மியாக கூட ஏற்றணும் அப்படின்றத விஷயம் வந்துட்டு அந்த இன்சுலின் குளுக்காகோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது சிறன்பட வேலை செய்யும். பிறகு நம்ம தைராய்டும் ஸ்டேபிளியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யோகா செய்யும் போது நம்ம உடம்ப நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்போ இந்த உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்குது. இப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும் போது அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் சீராக இருக்குது. நம்ம சுவாசம் சீராக இருக்கும் போது நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்குது. இப்போ நம்ம மன அமைதியாக இருக்குதுன்ற போது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த விஷயம். ஓகேங்களா? இப்போ இது நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம். இப்போ நம்ம திருவாசகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட திருவாசகத்தில் நமக்கு நமசிவாய வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போதும். ஓகேங்களா? நமச்சிவாய வாழ்க அப்படின்னு நம்ம இறைவனை போற்றி சொல்றோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். இந்த நம சிவாய, நா என்பது நீர், மண் தன்மை, மா என்பது நீர்த்தன்மை, சி என்பது நெருப்புத்தன்மை, வா என்பது காற்று, ய என்பது ஆகாயம். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது மறுபடியும் மண் தன்மை. நம்மளுடைய இந்த மூலாதார சக்கரான்றது மண் தன்மை, சுவாதிஸ்தானம் நீர்த்தன்மை, மணிப்பூரகம் நெருப்புத்தன்மை, அனஹதம் காற்றுத்தன்மை, சுவாதிஸ்தா சாரி சுவாதிஸ்தானம்ன்ற விச்சுச்சி சக்கரா நமக்கு வந்துட்டு ஆகாயத்தன்மை. ஓகேங்களா? அப்ப நீங்க மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐந்துமே இந்த பஞ்சபூதங்களை கொண்டு இயங்கக்கூடிய இந்த 5 சக்கராவையும் தொடர்புடையதா தான் இருக்குது. அப்ப நம்ம நமச்சிவாய என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய இந்த 5 சக்கராவையும் நம்ம வாழ்க என்று சொல்கிறோம். இந்த வாழ்க என்று சொல்லும் பொழுது நாம அதை வந்துட்டு சரியான முறையில பயன்படுத்துறோம். சரியான முறையில் பயன்படுத்தோம்னா நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நம்மளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், நம்ம அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்றது ரொம்ப சீராக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நான் இன்றைக்கு பேச வந்த விஷயம். இந்த வேளையில் மனுஷி யோகாவுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன், இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு. டாக்டர் நடராஜனுக்கும் மேடம் ஜெயந்திக்கும் கூட இந்த வேளையில் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமச்சிவாய வாழ்க. நன்றி, வணக்கம்.